மேக் மணி சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ரைட் பிஎன்பி இந்த கான்செப்டில் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிற விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, ஹைலைட்ஸ் ஆஃப் இன்கம்ஸ் இன் ரைட் பிஎன்பி. ரைட் பிஎன்பியில் இருக்கக்கூடிய வருமானங்களின் சிறப்பு அம்சங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஸோ இந்த டாப்பிக்கில் நாம் எடுக்க போகிறது இந்த நாலு இன்கம்மை மட்டும்தான். டைரக்ட் இன்கம், ரெஃபரல் இன்கம், ரேங்க் அப்கிரேட் இன்கம், ரிக்கரிங் லெவல் இன்கம். இந்த நாளுக்கு இடையில் ஒற்றுமைகள், வேற்றுமைகள், சிறப்பு அம்சங்கள் போன்ற எல்லா விஷயத்தையும் ஒரு சிங்கிள் சார்ட்டில், ஒரு டேபிள்லேயே நம்ம பார்க்கலாம். ஸோ மிக மிக சிக்கலான ஒரு விஷயம். ஸோ கூர்ந்து கவனிங்க ஒவ்வொன்றுக்கும் இடையில் உள்ள வித்தியாசங்களை. ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்திங்கன்னா, ஃப்ரம் ஹூம், யார்கிட்ட இருந்து இந்த இன்கம் நமக்கு கிடைக்கும். இந்த வகையில் இந்த நாலு இன்கமும் எப்படி வேறுபடுதுன்னு பாருங்கள். டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா, ஒன்லி ஃப்ரம் அவர் டைரக்ட் மெம்பர், நம்ம டைரக்ட் ரெஃபரல் மட்டும்தான் இந்த இன்கம் நாம் வாங்க முடியும். அதே போல் தான் ரெஃபரல் இன்கமும் நம்ம டைரக்ட் மெம்பர்கிட்ட தான் இந்த இன்கம் நமக்கு கிடைக்கும். ரேங்க் அப்கிரேட் இன்கம் பார்த்திங்கன்னா, நம்ம டோட்டல் டீம் மெம்பர் மூலமும் நமக்கு வர இன்கமாக இருக்கும். ரிக்கரிங் லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா, இதுவும் நம்ம டோட்டல் டீம் மெம்பர்கிட்ட கிடைக்கும், எக்ஸப்ட் நம்ம டைரக்ட் ரெஃபரல். நம்ம டைரக்ட் ரெஃபரல்லேருந்து மட்டும் வராது, அதை தாண்டி மிச்ச டீம் மெம்பர் எல்லா டைம்லேருந்தும் வாங்குகிற இன்கமாக இருக்கும். இதுதான் முதலாவது வேறுபாடு. ஃப்ரம் ஹோம், யாரிடமிருந்து இன்கம் வருது என்ற அடிப்படையில் நம்ம வேறுபடுத்தி இருக்கிறோம். ஸோ செகண்ட் என்ன பார்த்திங்கன்னா, ஹவு மச், எவ்வளோ கிடைக்குது. இதை பார்த்திங்கன்னா, டைரக்ட் இன்கம் கிட்டத்தட்ட 69% நமக்கு கிடைக்கும். ரெஃபரல் இன்கம் கரெக்டாக 10% நமக்கு கிடைக்கும். ரேங்க் அப்கிரேட் இன்கம் கிட்டத்தட்ட 62%, ரிக்கரிங் லெவல் இன்கம் கரெக்டாக 1.5% நமக்கு கிடைக்கிறத நம்ம பார்க்கலாம். மூணாவது கேட்டகரி என்ன பார்த்திங்கன்னா, ஹவு, எப்படி கிடைக்கும். எப்படி கிடைக்கும் பார்த்திங்கன்னா, டைரக்ட் இன்கம், இது நாம் ஒரு நபரை அறிமுகப்படுத்துவதால் மட்டும் கிடைக்கும் இந்த டைரக்ட் இன்கம். ரெஃபரல் இன்கம், நாம் அறிமுகப்படுத்திய நபர் அவர் செய்கிற ரேங்க் அப்கிரேட் மூலம் வர்ற இன்கம் இந்த ரெஃபரல் இன்கம். ரேங்க் அப்கிரேட் இன்கம் பார்த்திங்கன்னா, நம்ம டோட்டல் டீம் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுற மூலம் நாம் வாங்குகிற இன்கம் ரேங்க் அப்கிரேட் இன்கம். ரிக்கரிங் லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா, இதுவும் நம்ம டோட்டல் டீம் ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணுறதால வர இன்கம், நம்ம டைரக்ட் ரெஃபரல் இல்லாமல், நம்ம டைரக்ட் ரெஃபரலை தவிர்த்து மிச்ச டீம் மெம்பர்ஸ் அப்கிரேட் பண்ணுறதால வாங்குகிற இன்கம் ரிக்கரிங் லெவல் இன்கம். இந்த வகையிலையும் இந்த இன்கங்களில் ஒரு வேறுபாடு இருக்க நம்ம பார்க்கலாம். ஸோ நாலாவது டாபிக் என்ன பார்த்திங்கன்னா, ஃப்ரம் விச் லெவலை வச்சுக்கொண்டு எந்த லெவலில் இருந்து என்னென்ன இன்கம் வரும் பார்த்திங்கன்னா, இந்த டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா ஃப்ரம் ஃபஸ்ட் லெவல்லேருந்து தான் வரும். நான் ஃபஸ்ட் லெவல்னு சொல்கிறது மை டீம் ட்ரீ. ஏன்னா நம்ம 2 ட்ரீ ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துக்கலாம். 2 மேட்ரிக்ஸ் ஒன்று இருக்குது, பட் யூனி லெவல் மை டீம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மை டீம் யூனி லெவலில் உள்ள ஃபஸ்ட் லெவல் மூலம் வர்ற இன்கம் டைரக்ட் இன்கமாக இருக்கும். அதே போல் ரெண்டாவது இன்கம் பார்த்திங்கன்னா, அதுவும் மை டீமில் ஃபஸ்ட் லெவலாக இருக்கும். மூணாவது இன்கம் பார்த்திங்கன்னா, அது செகண்ட் லெவலில் இருந்து 15வது லெவல் வரைக்கும் வர இன்கமாக இருக்கும். இதில் 2 மேட்ரிக்ஸில். நாலாவது இன்கம் பார்த்திங்கன்னா, இதுவும் செகண்ட் லெவல்லேருந்து 15 லெவல் வரைக்கும் வர இன்கமாக இருக்கும், ஆனால் இது மை டீமில். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 3 ட்ரீ மை டீம் ட்ரீயாக இருக்கும், 1 மட்டும் 2 மேட்ரிக்ஸாக இருக்கும். இதோட அடுத்த வித்தியாசமாக இருக்குது, நம்ம பார்க்கலாம். ஸோ அஞ்சாவது வித்தியாசம் என்ன பார்த்திங்கன்னா, ஃப்ரம் விச் ரேங்க். இதுக்கு முதல் பார்த்தது லெவல், இப்போ ரேங்க். ஸோ அதில் டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா, பிகினர் ரேங்கில் இருந்து நமக்கு வர்ற இன்கம் டைரக்ட் இன்கமாக இருக்கும். ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா, பிகினர்லேருந்து கிரியேட்டர் வரைக்கும் உள்ள 15 ரேங்க்லேருந்து வர்ற இன்கமாக இது இருக்கும். ரேங்க் அப்கிரேட் இன்கம் பார்த்திங்கன்னா, இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து கிரியேட்டர் வரைக்கும் உள்ள 14 ரேங்க்லேருந்து வர இன்கமாக இருக்கும். ரிக்கரிங் லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா, இதுவும் பிகினர்லேருந்து கிரியேட்டர் வரைக்குமான 15 லெவல்லேருந்து வர இன்கமாக இது இருக்கும். இதுவும் அடிப்படை வித்தியாசங்களில் ஒன்று. நம்ம 5 டாபிக் பார்த்துட்டோம்.
ஸோ ஆறாவது டாபிக் என்ன பார்த்திங்கன்னா டோட்டல் ரிசீவபிள் இன்கம். மொத்தமாகவே நாம் வாங்கக்கூடிய அதிகபட்சம் மேக்ஸிமம் இன்கம் எவ்வளோ என்ன பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம் பொறுத்தவரையில் அன்லிமிட்டட். காரணம் நம்ம எத்தனை பேரையும் அன்லிமிட்டடாக இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், பண்ண நமக்கு அந்த இன்கம் கிடைக்கும். ஸோ இது ஒரு அன்லிமிட்டட் இன்கமாக இருக்கும். ரெஃபரல் இன்கமும் சேம், அதுவும் அன்லிமிட்டட். எத்தனை பேர் அறிமுகப்படுத்தினாலும் நமக்கு அதுலேருந்து இன்கம் வந்து கொண்டே இருக்கும். ரேங்க் அப்கிரேட் இன்கம் பார்த்திங்கன்னா அது ஒரு லிமிட்டட். காரணம் என்ன பார்த்திங்கன்னா அது 2 மெட்ரிக்ஸில் 15 லெவலுக்கு மட்டும் லிமிட் பண்ணியிருக்கிறபடியா. ஸோ அதன் மூலம் நம்ம வாங்கக்கூடிய அதிகபட்ச இன்கம் பார்த்திங்கன்னா 14,87,881 பிஎன்பி நம்ம வாங்குவோம். அது டாலரில் பார்த்திங்கன்னா 103 கோடி யூஎஸ்டிடியாக இருக்கும். ஐஎன்ஆரில் பார்த்திங்கன்னா 9,336 கோடி ரூபாய் நாம் ரேங்க் அப்கிரேட் இன்கம் மூலம் மேக்ஸிமம் வாங்குகிற இன்கமாக இருக்கும். ரிக்கரிங் லெவல் இன்கம் பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு அன்லிமிட்டட். காரணம் இந்த 15 லெவலுக்குள்ள மிகப்பெரிய டீமை நம்ம ஃபார்ம் பண்ணலாம் அன்லிமிட்டட் சைஸில். ஸோ அதனால் இதனோட இன்கமும் அன்லிமிட்டடாக இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஏழாவது விஷயம் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இன்கம் ஃப்ரம் அ சிங்கிள் டைரக்ட் மெம்பர். ஒரே ஒரு நபரை நம்ம டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணினா அவர் மூலம் வாங்கக்கூடிய மேக்ஸிமம் இன்கம் பார்த்திங்கன்னா இந்த டைரக்ட் இன்கம் பார்த்திங்கன்னா $0.00276 கிட்டத்தட்ட $1.9 மட்டுமே மேக்ஸிமம் வாங்க முடியும் ஒரு நபரை அறிமுகப்படுத்துறதால். அதுவே ரெஃபரல் இன்கம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நபரை அறிமுகப்படுத்துறதால் நாம் 10.8 பிஎன்பி வாங்குவோம். காரணம் அவர் எந்த பேக்கேஜ் அப்கிரேட் பண்ணினாலும் நமக்கு இன்கம் இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 15 பேக்கேஜும் அப்கிரேட் பண்ணும்போது நமக்கு வர இன்கம் 10.8 பிஎன்பி. அது கிட்டத்தட்ட 7,560 யூஎஸ்டிடியாக இருக்கும். ஐஎன்ஆரில் பார்த்திங்கன்னா 6,80,400 கிடைக்கும் இதில். அதுவே ரேங்க் அப்கிரேட் இன்கம் பார்த்திங்கன்னா அது நாம் சொல்ல முடியாது, வேறுபடும், வித்தியாசப்படும். காரணம் என்ன, நாங்கள் அறிமுகப்படுத்த ஒரு நபர் இந்த 2 மெட்ரிக்ஸ் ட்ரீயில் எங்கேயும் போய் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ சப்போஸ் அவர் செகண்ட் லெவலில் ப்ளேஸ் ஆனால் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இன்கம் வரும், தேர்ட் லெவலில் ப்ளேஸ் ஆன அச்சீவர் வரும், ஃபோர்த் லெவலில் வந்து அம்பசடர் எக்ஸ்ட்ராவாக வரும். ஸோ நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற நபர் நம்ம 15 லெவலில் எங்கேயும் வந்து ப்ளேஸ் ஆகிறபடியாக இதுலேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ இன்கம் வாங்க முடியும்ன்றது நாம் கால்குலேட் பண்ண முடியாது. ரிக்கரிங் லெவல் பார்த்திங்கன்னா நாம் இன்ட்ரடியூஸ் பண்ண டைரக்ட் ரெஃபரல் மூலம் எந்த ஒரு இன்கமுமே வராது. ரிக்கரிங் லெவல் இன்கம் பொறுத்தவரையில் நாம் டைரெக்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற நபர்களை தவிர்த்து மற்ற டீம் மூலம் வர இன்கமாக தான் இது இருக்கும். ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி, தகுதி. இந்த இன்கம் வாங்கணும்னு சொன்னால் என்ன தகுதி இருக்கணும் பார்த்திங்கன்னா டைரக்ட் இன்கம் வாங்குறதுக்கான தகுதி என்ன, நாம் மற்றவர்களை அறிமுகப்படுத்தணும். இதுதான் இதுக்குரிய தகுதியாக இருக்கும். இந்த ரெஃபரல் இன்கம் வாங்குறதுக்கான தகுதி என்ன பார்த்திங்கன்னா அவர் மூலம் பிகினர் இன்கம் வாங்குறதுக்கு நம்ம பிகினராக இருந்தாலே போதும். நம்பர் 1. நம்பர் 2, நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுற அந்த நபர் இன்ஃப்ளூயன்ஸில் இருந்து கிரியேட்டர் வரைக்கும் அப்டேட் பண்ணும்போது அந்த இன்கம் நம்ம வாங்கணுமா இருந்தால் நாம் கண்டிப்பாக அட்லீஸ்ட் மினிமம் இன்ஃப்ளூயன்ஸ்லையாவது இருக்கணும். இது கண்டிஷன் 2ஆக இருக்குது. ரேங்க் அப்டேட் பொறுத்தவரையில் பார்த்திங்கன்னா மினிமம் 2 டைரக்ட் ரெஃபரல் கண்டிப்பாக இருக்கணும். நாங்கள் அதே ரேங்க்லேயோ அல்லது அதுக்கு அதிகமான ரேங்க்லேயோ இருந்தால் மட்டும்தான் இந்த இன்கம் நாம் வாங்க முடியும். ரிக்கரிங் லெவல் இன்கம் பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாம் இன்ட்ரடியூஸ் பண்ணின டைரக்ட் மெம்பரில் மினிமம் 2 நபர்கள் அட்லீஸ்ட் இன்ஃப்ளூயன்சர் ரேங்காக இருக்கணும். அதே நேரத்தில் நாங்கள் அதே ரேங்காகவோ அல்லது அதுக்கு அதிகமான ரேங்காகவோ இருக்கலாம். இந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம 4 இன்கமையும் ஒரு 8 ஃபேக்டரை வச்சுக்கொண்டு ஒவ்வொரு இன்கமுடைய வித்தியாசங்கள், தன்மைகள், எப்படி வரும் போன்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த 2 சார்ட் மூலமே சிம்பிளாக பார்த்துட்டோம். ஸோ இது ரொம்ப சிக்கலான விஷயம். நம்ம திரும்ப பார்த்தா மட்டும்தான் நாம் இதை படிக்க முடியும், தெரிஞ்சு கொள்ள முடியும். இந்த சார்ட்டில் ஏதாவது மிஸ்டேக் நான் விட்டுருந்தேன்னு சொன்னால்
நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கும் இந்த வீடியோ பார்க்க மற்றவங்களுக்கும் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த எல்லா இன்கமுமே நமது 15 லெவலுக்கு உள்ளே தான் வரும். 15 லெவல் தாண்டி நம்ம டீம் போகும்போது அங்கேருந்து இந்த இன்கம் எதுவுமே வாங்க மாட்டோம். ஸோ நம்ம வாங்குகிற இன்கம் எல்லாமே நம்ம 15 லெவலுக்குள்ளே அந்த டீம் மெம்பர்ஸ் மூலம்தான் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் ஒரே ஒரு இன்கம் மட்டும் 15 லெவல் தாண்டி நம் டீம் போனாலும் சில வேளைகளில் நமக்கு அந்த இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். ஸோ அந்த இன்கம் என்ன பார்த்திங்கன்னா ரேங்க் அப்கிரேட் இன்கம். ஸோ அது அப்படி இது வரைக்கும் நம்ம பார்த்து நம்ம இன்கம் எல்லாமே 15 லெவலுக்கு உள்ளதான் இருக்கமெண்டு. ஸோ ரேங்க் அப்கிரேட் இன்கமும் அதே மாதிரி தான் 2 மெட்ரிக் ட்ரீயில் 15 லெவலுக்குள்ளே நமக்கு உள்ள டீம் மூலம்தான் வரும் என்று சொல்லும்போது 15 லெவல் தாண்டி டீம் போகும்போது எப்படி இந்த இன்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ற விடயத்தை கண்டிப்பாக நாங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த கான்செப்டை பற்றி ஏதாவது டவுட் இருந்தால் கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் போட்டிருக்கிறேன். அதில் நீங்கள் எனி டைம் நீங்கள் செக் பண்ணுவீங்களா இருந்தால் இந்த கான்செப்ட் பற்றி டீட்டெயில்ஸை நான் சொல்ல முடியும், உங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். நீங்களும் இணைந்து மிகப்பெரிய இன்கம் வாங்குவதற்கு என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நன்றி. அடுத்த வீடியோவில் நம்ம சீக்கிரமாகவே மீட் பண்ணலாம்.